என்ன வருது ஓகே சோ இன்னைக்கு கிளாஸ் very first class அப்படிங்கிறது நம்ம இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா so we are going to start part 5 அப்படிங்கிறது வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் அதாவது ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் சோ யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிறது சோ மறுபடியும் ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இல்ல சரியா கேட்கல நல்லா பேசுங்க சோ கிளியரா இருக்கு சோ எழுதலாம் சோ பார்ட் 5 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நேத்துக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கறத ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணிடுறேன் இந்தியன் பாலிட்டில லாஸ்ட் கிளாஸ் அதாவது 40% முடிஞ்சு சரியா இன்னும் 60% இருக்கு இந்த வீக் எண்டுக்குள்ள பாலிட்டி முடிஞ்சிடும் இந்த நியூ பேட்ச் குரூப் 2 குரூப் 3 க்கு சோ நியூ பேட்ச் அப்படிங்கிறது பாலிட்டி வந்து இந்த வாரத்தோட எண்டுல முடிஞ்சிடும் so 15 questions will be asked from this unit fourth unit வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கிய சொல்லுமா எந்த யூனிட் இது வேடிக்கை பார்த்துட்டு அப்படிதான் பார்ட் அப்படிலாம் வரும் நான் யூனிட் பத்தி பேசிட்டு இருக்கேன் பார்ட் சொல்றது வேடிக்கை பார்க்கறதுனால தான் நீங்க கேக்குறேன் அப்ப யூனிட் வந்து 4 யூனிட் 4 அஸ்மிதா from திருநெல்வேலி எவ்வளவு क्वेश्चंस வரும் 15 questions அப்படி சொன்னா காமேஸ்வரம் மதுரை ஒரு क्वेश्चन எவ்வளவு மார்க் 1.5 மார்க் சரியா 15 + 7 22 23 மார்க் அப்படிங்கிறது ஒரே சாப்டர்ல கிடைக்க போகுது இந்தியன் பாலிட்டில சோ பார்ட் 1 சொன்னாவே யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பார்ட் 2 நாவே சிட்டிசன்ஷிப் தலையாட்டமா வாய்த்தறன்னு சொல்றாங்க பார்ட் சிட்டிசன்ஷிப் அப்படி சொன்னாவே பார்ட் 2 சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்ட் 3 சோ டிபிஎஸ்பி நாவே பார்ட் 4 ஃபண்டமெண்டல் நோட்டீஸ் நாவே பார்ட் 4 இது வரைக்கும் முடிச்சிரோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கறது பார்க்க இருக்கோம் சோ அதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பி அப்படிங்கறது நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அயர்லாந்து பேட்டர்ன் சொல்லுங்க ஒரு பொண்ணு மட்டும் கேட்டுட்டு இருக்கா எல்லாரும் தான் கேக்குறேன் எல்லாரும் தான் பதில் சொல்றோம் ரீகால் பண்ணா ஜெயிக்க முடியும் அப்ப அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்தோம் என்ன எடுத்தோம் டிபிஎஸ்பி ல எக்ஸ்பென்ஷன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கறத எடுத்துக்கணும் அப்ப டிபிஎஸ்பிங்கிறது நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்தோம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் சோ ஆன் பண்ணி வச்சுக்கலாம் யாரை பிரச்சனை பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ரீதேவி from திருப்பூர் ஆன் பண்ணி வச்சுங்க கேட்கலாம் ஸ்ரீதேவி from திருப்பூர் சொல்லலாம் சோ நம்ம டிபிஎஸ்பி அப்படினு சொன்னாவே இது வந்து கோர்ட் தலையிட முடியுமா முடியாது சார் இதோட முக்கியத்துவம் என்ன இம்பாக்ட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி யாரோட நலன் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக கருதப்படும் வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல அரசு அப்படிங்கறது முக்கியமான நோக்கமாக இருக்கும் அயர்லாந்து இங்க கவனிமா அது நேத்து பார்த்து நான் நோட்ல போயிட்டு இங்க பார்க்கணும் ஆஃப்ல இருக்கிற இங்க பாருங்க என்ன அந்த நோட்ல உங்க கூட தான் இருந்துச்சு நேத்துக்கு நான் வந்து 10 மணிக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நேத்து 10 மணில இருந்து இன்னைக்கு காலையில அந்த 10 மணி ஆகுது 10 மணி வரைக்கும் உங்க கையில தான் இருந்துச்சு அந்த நோட்டு இப்போ என் பக்கத்துல தான் நீங்க பார்க்கணும் போர்டை பாருங்க இங்க பாருங்க அங்க பார்த்து நோட்டை பார்த்துட்டு போறேன் இப்போ டிபிஎஸ்பி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அயர்லாந்து ஞாபகம் வச்சுக்கணும் பார்ட் 4 ஞாபகம் வச்சுக்கணும் சோ திருப்பூர் சொல்லுங்க ஸ்ரீதேவி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எத்தனை விதமான பிரின்சிபல்ஸோட தொடர்புடையது கொள்கைகள் 4 சோ நம்ம வந்து 3 எடுத்துக்கலாம் அந்த இன்டர்நேஷனல் பீஸ்ங்கிறது ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து காந்தியன் பிரின்சிபல் எடுத்துக்கோமா அடுத்து சோசியலிஸ்ட் அந்த மாதிரி பிரின்சிபல் எடுத்துக்கோமா அதுக்கு அப்புறம் இன்டெலெக்சுவல் அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் அப்படிங்கறத எடுத்துக்கணும் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் எடுத்துக்கணும் so it is also very very important அப்படிங்கறத எடுத்துக்கணும் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் அப்படிங்கறத எடுத்துக்கணும் it is also very very important அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க சோ முக்கியமானது அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா சோ டிபிஎஸ்பி அப்படினு சொல்லக்கூடியதுல ஆர்டிகிள் 36 ல இருந்து 51 வரைக்குமா நல்லா பேசுங்க உங்க பேச கேட்கணும் 36 ல இருந்து 51 36 என்னப்பா 36 39 ஏ என்ன லீகல் ஏஜ் 39 ஏ என்ன லீகல் ஏஜ் 40 என்ன பஞ்சாயத்து ராஜ் 40 என்னது பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கறத எடுத்துக்கணும் 44 என்ன யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது எந்த நாட்டுல இருந்து இருக்கும் சரி எந்த மாநிலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல நான் என்ன கேட்டா நீ உத்தரவாதம் நானா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் எந்த நாட்டுல இருந்து எடுத்துறோம்னு சொல்லி யூனிஃபார்ம் சிவில் கோட் உடனே உத்தரவாதம் வருது ஏன்னா அந்த கேள்வி அதை வரப்போகுது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது பார்ட் சோ ஆர்டிகல் 44 அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் உத்தரகாண்ட் அப்படிங்கறத கேபிட்டல் சிட்டி டேராடூன் உத்தரகாண்ட் கேபிட்டல் சிட்டி டேராடூன்
9 2000 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 50 இல்ல சர்வதேச அமைதி 51. 50 அப்படிங்கிறது வந்து நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரிப்பது. நீதியை நிர்வாகத்திலிருந்து பிரிப்பது. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 50 51ங்கிறது இன்டர்நேஷனல் கேஸ். சோ அதுக்கு அப்புறம் பார்ட் 4A அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நல்லா பேசுங்க. அடிப்படை கடமைகள் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? ரஷ்யா யுஎஸ்ஏல. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்க இருந்து எடுத்தோம்? ரஷ்யா. சோ ரைட்ஸ்ல நம்ம வந்து அமெரிக்கால இருந்து எடுத்தோம். யுஎஸ். டியூட்டிஸ்னாவே நமக்கு ரஷ்யா. சோ ரஷ்யா அப்படிங்கிறது எத்தனை கடமைகள் இருந்துச்சு? 8. அதுக்கு அப்புறம் 2 8 + 2 + 1 எத்தனை கடமைகள் இருக்கு? 11 கடமைகள் இருக்கு. அது எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு? ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் படி? 42வது அமெண்ட்மென்ட். எந்த வருஷம்? 1976. 1976 42nd அமெண்ட்மென்ட். 42nd அமெண்ட்மென்ட்னாவே என்ன கான்ஸ்டிடியூஷன்? மினி கான்ஸ்டிடியூஷன். 42nd அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து பிரியாம்பிள் இருக்கா? பிரியாம்பிள் இருக்குல்ல. 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்துச்சா? அதுல இருந்து ஒரு 3 வார்த்தை தூக்கலாமா? லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி. படிச்சத ரீகால் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். திரும்ப 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 சொல்லி பார்க்கணும். வாயை திறந்தா தான் சொல்ல முடியும். வாயை திறந்தா தான் ஞாபகத்துல நிக்கும். சரியா? இல்லனா அப்படியே மம்மல இருந்தீங்கன்னா சோ ரிசல்ட் மம்மல தான் இருக்கும். சோ லக்கி போய் வரும். சரியா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது நல்லா பண்ணுங்க. அப்ப அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆராய்ந்த கமிட்டி அஸ்மிதா திருநெல்வேலி. வர்மா கமிட்டி அண்ட் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சு 1976. சோ ரொம்ப முக்கியமானது. 1975 அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு. நேஷனல் எமர்ஜென்சி. என்ன எமர்ஜென்சி? நேஷனல் எமர்ஜென்சி இருந்துச்சு. அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் சோ ரொம்ப முக்கியமா வந்துச்சு. அப்ப A ல இருந்து K வரைக்கும் எடுத்துக்கலாமா? பேசுமா விளையாட்டு எஸ் சார். A ல இருந்து K வரைக்கும். A னா அட்டென்ஷனா? C னா போல்டர்? C னா கேப்டனா? D னா டிஃபென்ஸா? E னா ஈக்விலிபிரியமா? F னா ஃபாரஸ்டா? G னா கிரீனா? H னா ஹியூமனிட்டியா? I னா மையஸ்டா? J னா வெற்றிபெற்ற பாராட்டுமா? J னா K னா கட்டாயமில்லையா? அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து தேசிய கொடி ஏற்றும்போது தேசிய பாடலை பாடும்போது என்ன பண்ணணும்? ஆனர் பண்ணணும், ஒபே பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். அதான் முதல் கடமை. இரண்டாவது போல்டு. யாரெல்லாம் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணிருக்காங்களோ, உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து சோ ஹானர் பண்ணணும். சி னா கேப்டன். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். யூனிட்டி ஒற்றுமையா இருக்கணும். டி னா டிஃபென்ஸ். NSS இதுல நம்மள ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? டி. E னா ஈக்விலிபிரியம். எல்லாரும் சமமா வாழணும். எல்லாரோடையும் சமமா வாழணும். F சொன்னா ஃபாரஸ்ட் காடுகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும். காடுகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ G னா கோகிரேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சொல்லுமா? G னா H னா ஹியூமனிட்டி. எல்லாரோடையும் மனிதநேயத்தோட இருக்கணும். I ன்னு சொன்னா மையஸ். J னா வெற்றி பெற்றவர்கள பாராட்டணும். மரியாதை கொடுக்கறவங்கள ஆனர் பண்ணணும். நம்ம நாட்டுக்காக வெற்றி வாங்கி கொடுக்கறவங்கள JJ. K அப்படின்னு சொன்னா கட்டாய கல்வி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ கட்டாய கல்வி அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மென்ட்? 86 அமெண்ட்மென்ட். எந்த வருஷம்? 2002. எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 51K. 21A அப்படிங்கிறது வந்து ரைட்ஸ்ல, 45ங்கிறது டிபிஎஸ், 51Kங்கிறது அடிப்படை கடமைகள்ல. முடிஞ்சா இதாங்க. இதான் ரிவைசல் ரீகால். 15 கேள்வி. சோ 15 கேள்வி எந்த கேள்வி கேட்டாலும் எடுக்க தெரியும். அதுக்கு ஒரே ஒரு மருந்து, அதுக்கு ஒரே ஒரு தீர்வு. only one அந்த இருக்க ரெமெடி. ஒரே ஒரு அந்த இருக்கக்கூடிய ரெமெடி தான், சொல்யூஷன் தான். என்ன சார்? வாயை திறந்து சொல்லணும். கிளாஸ்ல ஒழுங்கா கவனிக்கணும். வாயை திறந்து சொல்லணும். திரும்ப 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 நினைவுக்கு கொண்டு வரணும். அதான் மறுபடியும் சொல்றது. பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகிறவர்கள். நிறைய பேர் ஸ்பூன் ஃபீட் சொல்லுவாங்க. மெமரைஸ் பண்ண வைக்கிறதுல, ரிவைஸ் பண்ண வைக்கிறதுல, ரீகால் பண்றதுல ஸ்பூன் ஃபீட் ஒன்றும் தப்பு இல்லை. பேசுற புரியுதா? தப்பே கிடையாது. இல்லைன்னா நீங்க முட்டி மோதி பார்த்தாலும் நீங்க இந்த மாதிரி நான் சொல்லி நீங்க ஒரு இது வந்து நான் 10 நாள் இதை பத்தி நான் கேட்காம இருந்துட்டு 11ஆம் நாள் கேட்டா மறந்துடும். ஒரு 10 நாள் இதை பத்தி நான் பேசாம இருந்துட்டு புதுசா நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன், புதுசா நான் கத்து கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா மறந்து போயிருவேன். ஆனா இப்போ உங்களுக்கு புதுசா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நிச்சயமா மறக்காது. டிசம்பர் 9, 19, 46 மறக்குமா? டிசம்பர் 11, 19, 46 மறக்குமா? டிசம்பர் 13, 19, 46 மறக்குமா? மறக்காதது எப்படி கைவழி? 13, 46 என்ன? December 13, 46. Objective resolution. Exactly correct. Objective resolution was given by Jawaharlal Nehru. அப்படிங்கிறது. Where? Preamble அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. Why? Preamble. அந்த SSDR
அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். sovereign, socialist, secular, democratic. Preamble where it was stated? USA. Preamble how many times has amended? One time. In which year? 1976. In which amendment? 42nd amendment. 42nd amendment. How many cases are there in amendment? There are 3 cases. What are the 3 cases? February case in which year? 1960. Case on the Bharati? 1973. Mysuru was capital city. Kannada was changed. Abhi sonnolla 1973. 1973. Case on the Bharati case 1973. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். So please note down. So today we are going to move part 5. Part 5 அப்படிங்கறத மூவ் பண்றோம். So part 5 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் அப்படி நான் சொல்லிட்டேன். part 5 உங்களுக்கு அங்க கிளியரா? இங்கேமா பார்ட் 5 அப்படிங்கிறது வந்து யூனியன் கவர்மெண்ட். சோ யூனியன் கவர்மெண்ட் அப்படினு சொன்னாவே ஆர்டிகிள்ஸ் எழுதி வச்சுங்க. சோ யூனியன் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகிள் அப்படினு சொன்னாவே நமக்கு எதுல இருந்து சார் அப்படினு சொன்னா 52ல இருந்து 151 வரைக்கும் 52ல இருந்து 151 வரைக்கும் இதுதான் ஆர்டிகிள்ஸ். 52ல இருந்து 151 வரைக்கும் இதுதான் ஆர்டிகிள்ஸ். சோ யூனியன் கவர்மெண்டோட ஆர்டிகிள்ஸ் வந்து 52ல இருந்து 151 வரைக்கும். அம்மா ஆன்லைன்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க உங்களுக்கு போர்டு கிளியரா இருக்கா? தெரியல ஏஸ் எக்கனாமி ஃபோன் நம்பரோட வந்திருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கா? நான் எழுதுற பாண்ட் சைஸ் ஓகேவா? நான் எழுதுற பாண்ட் சைஸ் ஓகேவா? இல்ல இன்னும் பெருசா எழுதுமா? ஓகே கிளியரா இருக்கா? ஆஃப்லைன்ல கிளியரா இருக்கா? சோ 52ல இருந்து 151 வரைக்கும் ஆர்டிகல்ஸ். இதுல 52ல இருந்து 78 வரைக்கும் 52ல இருந்து 78 வரைக்கும் என்ன சொல்வாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ்ஸ் அப்படி சொல்வாங்க. சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அதாவது மத்திய ஆட்சியாளர் சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். இப்பதான் நீங்க மெயின்ஸ்க்கு எடுத்துறோம். சோ யூனியன் கவர்மெண்ட் பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்படிதான் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் தலைப்பு ஆர்டிகிள் அந்த ஆர்டிகிள் எதை டீல் பண்ண போகுதுன்றது. 52ல இருந்து 78 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் சொல்றோம். மத்திய ஆட்சியாளர் 52ல இருந்து 78. சோ 79ல இருந்து 122 சோ 122 வரைக்கும் இதுதான் சார் பார்லிமென்ட். சோ இதுதான் பார்லிமென்ட் அப்படிங்கிறது நாடாளுமன்றம் அப்படிங்கிற பாராளுமன்றம் நாடாளுமன்றம் அது பாராளுமன்றம். 79ல இருந்து 122 வரை 79ல இருந்து 122 வரை நாடாளுமன்றம் அது பாராளுமன்றம் அப்படிங்கறத பார்க்கறோம். சோ இதுவே 1 2 3 அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். 1 2 3 நான் வந்து காமராஜருடைய பிறந்தநாள் அந்த வருஷம் காமராஜருடைய பிறந்தநாள் 123 தானே 123வது பிறந்தநாள் சொல்லி கொடுத்தா சொல்லல என்ன சொன்னேன் ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ். ஏன்னா பாராளுமன்றம் வருஷத்துக்கு 3 முறை கூடும். அந்த 3 முறை கூடாத போது ஏதாவது அவசர சட்டம் எடுக்கணும்னு சொன்னா இந்த ஆர்டினன்ஸ் பயன்படுத்திக்கலாம். 1 2 3 அட்டார்னி ஜெனரல் இத ரீட் பண்ணுவார். அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76 88 105 சோ இத நம்ம பாப்போம். சோ அப்ப ஆர்டிகல் 123ன்றது என்னப்பா? ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் இப்படி சொல்லிக்கலாம். ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் வெறும் ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடாது. இதுவே ஆர்டிகல் 213 இருந்தாதான் கவர்னர் ஆர்டினன்ஸ் கவர்னன்ஸ் அதாவது கவர்னர் ஆர்டினன்ஸ் பை கவர்னர். அப்ப 123 வந்துச்சா? அடுத்து 124ல இருந்து 1 to 4 147 1 to 4 147 124ல இருந்து 147 வரைக்கும் சரி இந்த ஆர்டினன்ஸ் போடுங்க. 124 147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட். சோ 124ல இருந்து 147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இங்க தான் படிக்க போறோம். சோ மெயினான டாபிக் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது ஒரு மெயினான டாபிக். சோ நல்லா படிச்சோம். 124ல இருந்து 147 வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றோம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த லாஸ்ட் ஒன் 148ல இருந்து 151 வரைக்கும். சோ 148ல இருந்து 151 வரைக்கும் என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் CAG CAG அப்படினா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இங்க எழுதுறேன் நல்லா கவனிச்சுங்க. கம்ட்ரோலர் ஸ்பெல்லிங் பாருங்க கம்ட்ரோலர். சோ கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொன்னா தமிழ்ல மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறை அதிகாரி. மத்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறை அதிகாரி அப்படிங்கறத கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். சோ we have discussed here union government அப்படிங்கறதோட பார்ட் அதோட ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் starts from 52 and ends 151 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ 52ல இருந்து 78 வரைக்கும் என்ன சொல்றோம்? சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். 52ல இருந்து 78 வரைக்கும் சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 124ல இருந்து 147
147 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட், 148ல இருந்து 151 வரைக்கும் கேபினட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த 52ல இருந்து 78 வரைக்கும் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா? நான் இருக்கடா 52ல இருந்து 78 வரைக்கும் இருக்கு சொல்றேன்ல. அந்த 52ல இருந்து 78 வரைக்கும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். 52ல இருந்து 78 வரைக்கும் எப்படி சார் பிரிச்சுக்கலாம்? லிசன், 52ல இருந்து 78 வரைக்கும் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 52ல இருந்து 62 வரைக்கும், 52ல இருந்து 62 வரைக்கும் என்ன சார்னா இதுதான் பிரசிடென்ட். இதான் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். 52ல இருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். நீங்க தான் முடிவெடுக்கணும். சுமதி நீங்க தான் முடிவெடுக்கணும். சரி, இருக்கும்போது இந்த போடியை மறைக்குதுன்னு சொன்னா எல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கு, நல்லா உட்காரலாம். ஏசி தான், ஏசி கால் தானே. ஃபேன் வராது, அங்கே வராது, ஃபேன் வரல, காப்பல் வராது, ஏசி கால் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 52ல இருந்து 62 வரைக்கும் பிரசிடென்ட், 52 வரைக்கும் 62 வரைக்கும் பிரசிடென்ட். அதே மாதிரி 63ல இருந்து 73 வரைக்கும், 63ல இருந்து 73 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட். இன்னைக்கு நியூஸ்ல வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜினாமா அப்படிங்கிறது வந்திருக்கும். ஜெகதீப் தன்கர் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வைஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா செய்கிறார் அப்படிங்கிறது. அப்ப கண்டிப்பாக தேர்தல் நடத்தணும், 6 மந்த்க்குள்ள தேர்தல் நடத்திடும். இதுல சொல்றது வைஸ் பிரசிடென்ட் படிப்போம், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் படிப்போம். அப்ப 63ல இருந்து 73 வரைக்கும் யாரு? வைஸ் பிரசிடென்ட். அதே மாதிரி 74ல இருந்து 78 வரைக்கும், 74ல இருந்து 78 வரைக்கும் இதுதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படி சொன்னா இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், including prime ministers, council of ministers. Ministers அப்படினு சொன்னாவே there are 3 ministers will be there in parliament. ஒன்னு வந்து cabinet, இன்னொரு வந்து so deputy எப்படி சொல்றாங்க, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா minister to the state. பேசுங்க. cabinet minister, deputy minister, minister to the state. அதிகாரத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து cabinet, அதுக்கு அப்புறம் வந்து minister to the state, அதுக்கு அப்புறம் தான் deputy ministers. அதிகாரத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா so how many types of ministers are there? 3. So what are the 3? Cabinet minister, minister to the state and deputy ministers அப்படிங்கிறது. So council of ministers அப்படினாவே ஆர்டிகல் 74 78 இது பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூடிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன் 79ல இருந்து 122 பார்லிமென்ட், 123 அப்படிங்கிறது வந்து ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட், 124ல இருந்து 147 சுப்ரீம் கோர்ட் and 147ல இருந்து 151 வரைக்கும் என்னப்பா கமிஷனர் and ஆடிட்டர் ஜெனரல். நல்லா பேசுங்க. ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதுல எது கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? பேசுங்க. சொல்லுவீங்களா? ஆன்லைன்ல எது கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நான் இதுல எது கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? அனுஷ்ணவா? எஸ் சார். எழுதியாச்சா? நோட்டட் in your note? எஸ். ஆன்லைன்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சிவகங்கா சரண்யா இருக்கியாமா? சொல்லுங்க. யூனியன் கவர்மெண்ட் அப்படினா பார்ட் என்ன? 5 சார். பார்ட் வந்து 5. ஆர்டிகல் என்னப்பா? ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 52ல இருந்து 151 வரைக்கும் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 52ல இருந்து 151 151 வரைக்கும். அது 52ல இருந்து 78 வரைக்கும் யாரை படிப்பிடுவீங்க? 52ல இருந்து 78 சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 52ல இருந்து 78 வரைக்கும் சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். 79ல இருந்து 122 வரைக்கும் யாரு? பார்லிமென்ட் அப்படிங்கிறது 79ல இருந்து 122 வரைக்கும். 1 2 3 என்ன சொல்லலாம்? 1 2 3 ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவசர சட்டம் அப்படிங்கிறது. அதுவே 2 1 3 இருந்தா ஆர்டினன்ஸ் கவர்மெண்டா. நீ அடுத்து கவர்மெண்ட் இருந்தா வந்து அரைஞ்சிடுவாங்க. இதே நான் எத்தனை முறை உங்களை கனெக்ட் பண்றது. ஆர்டினன்ஸ் பை கவர்மெண்ட் பேசாதீங்க. ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட், ஆர்டினன்ஸ் பை கவர்னர். 1 2 3 தான் அது. ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட். 2 1 3 தான் அது. ஆர்டினன்ஸ் பை கவர்னர். சொன்னாதான் வரும். பிரியதர்ஷினி சொன்னாதான் வரும். மத்தவங்க வாய் திறக்கறாங்க பாரு, கைவிடி வாய் திறக்கறாங்க பாரு. அப்ப ஆர்டிகல் 79 122 ராமநாதபுரம் பாராளுமன்றம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? எத்தனை வகையான மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? பேசுங்க. மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதிகாரத்தின் அடிப்படையில் மினிஸ்டர் சொல்லுங்க. டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி 3 வகையான மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சோ இது எல்லாரும் மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கலாமா? அப்ப நான் சொல்றது அப்ப CAG எது குறிப்பிடுது? CAG னா என்னது? கண்ட்ரோலர் ஆர்டினன்ஸ். பேசுங்க. அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். லிசன் எழுதுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். பிரசிடென்ட்
அப்ப பிரசிடென்ட் பத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கனாவே நீங்க இப்படிதான் எழுதணும். பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாவே இது வந்து பார்ட் வந்து 5. நம்ம எழுதும்போது மெயின்ஸ் எழுதும்போது இப்படிதான் எழுதணும். இது வந்து பார்ட் வந்து 5. பார்ட்டுக்கு அப்புறம் ஆர்டிகல். சோ ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்டாவே இது 52ல இருந்து 62, 52ல இருந்து 62 பிரசிடென்ட். சோ சோர்ஸ் நேஷன் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டா USA. சோ பிரசிடென்ட் வந்து எங்க இருந்து எடுத்தோம்னா USA, அமெரிக்கால இருந்து தான் எடுத்துக்கிறோம் பிரசிடென்ட் அப்படி சொல்லக்கூடியது. அப்ப இதுல ஒண்ணு படிக்கும். இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் எழுதாதீங்க, முதல்ல கவனிங்க, அப்புறம் எழுதாதீங்க, கதை கேளுங்க, கொஞ்சம் கதை கேளுங்க. பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பேர் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவரோட நேம் அப்படி சொன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சொல்லும் போது கவனிக்கணும். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. அப்புறம் தான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறாங்க. நாங்க மெட்டீரியல் கொடுக்குறோம், அப்புறம் கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம், அப்புறம் கிளாஸ்ல ரீகால் பண்றோம். புரியுதா சொல்றது? அதனால கொஞ்சம் கவனிங்க. பிரசிடென்ட் அப்படிங்கிறது முதல் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் சிட்டிசன். இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். இப்போ யாரு பிரசிடென்ட்? திரௌபதி முர்மு. முதல் பிரசிடென்ட் யாரு தெரியுமா? ராஜேந்திர பிரசாத். முதல் பெண் பிரதமர் யாரு? சாரி, பிரதமர் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து யாரு சார் சொல்லி பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் பிரதிபா பாட்டீல். பேசுங்க. பிரதிபா பாட்டீல் அப்படிங்கிறவங்க முதல் நபர். இப்ப இரண்டாவது நபர் அப்படிங்கிறவங்க நம்ம திரௌபதி முர்மு இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். முதல் இள வயது யாரு, முதிய வயது யாரு, பெண் யாரு, முஸ்லீம் யாரு, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து யார் வந்தா, யார் அண்ணா போஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டா, அதுக்குள்ளே நிக்நேம்ஸ் சாரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்டுருவாங்க. சரி, யூனிக்கா கேட்டுருவாங்க. அதே மாதிரி குரோனாலஜி அது கேட்டுருவாங்க. ராஜேந்திர பிரசாத் ரா ரா சா ரா 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 சாரா அப்படின்னு படிப்பீங்கல்ல, அந்த பாட்டு படிப்பீங்கல்ல, சரியா? சரஸ்வதி ராரா, அது மாதிரி ரா ரா சா ரா படிச்சுக்கலாம். ரா ஆனா ராஜேந்திர பிரசாத். அடுத்த ரா அப்படின்னு சொல்லுவோம், ரா ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ராஜேந்திர பிரசாத். சோ அதுக்கப்புறம் யார் சார்? ராதா கிருஷ்ணன். அதுக்கப்புறம் ஜா அப்படின்னு சொன்னா நமக்கு ஜாகிர் ஹுசேன். அடுத்த ரா அப்படின்னா விவி கிரி. அதுக்கப்புறம் வெங்கட்ராமன். ரா ரா அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சோ நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த அடிப்படையில நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் எத்தனாவது பிரசிடென்ட்? 11th பிரசிடென்ட். 11th 2002ல இருந்து 2007 வரை. சோ 11வது பிரசிடென்ட்டா இருந்தாரு. ஸ்பெசிபிக் பண்ணி கேட்பாங்க. குரோனாலஜி ஆர்டர் கேட்பாங்க. கூற்று 1 2 3 4 கேட்பாங்க. சரியானது தேர்ந்தெடு, தவறானது தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க. அசிஸ்டன் ரீசன் கேட்பாங்க. பிரசிடென்ட்டோட பார்ட்ல 5 பார்ட்ல என்ன 52 இருந்து 62 வரை. சோ அதுல வந்து அவருக்கு முதல் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இரண்டாவது இவர் வந்து நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பெயரளவு தலைவர். என்ன தலைவர்? பெயரளவு தலைவர் சொல்லக்கூடிய நாமினல் ஹெட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தான் இந்திய அரசின் தலைவர். the head of the state னு சொல்றாங்க. head of the state அதாவது அரசின் தலைவர். அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் ரெண்டு மாறுபடும். அதாவது பிரசிடென்ட் சொல்லும்போது நம்ம அரசின் தலைவர்னு சொல்றோம். பிரதமரை சொல்லும்போது அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்றோம். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசாங்கம். அந்த அரசாங்கத்துல நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பிரசிடென்ட். அது அப்போ அரசாங்கம். புரியுது? அரசாங்கத்தின் தலைவர் யாரு? கதை கேட்டு அரசாங்கம் சொன்னாவே அரசாங்கம் சொன்னாவே அரசு சொன்னாவே பிரசிடென்ட். அப்ப முதல் பேர் என்ன? சிட்டிசன் இல்ல, இங்கிலாந்து சிட்டிசன் தான். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன ஹெட்? பேசுங்க. அப்படி சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ஹெட் ஆஃப் ஸ்டேட், அரசின் தலைவர்னு சொன்னேன். அடுத்து இவர் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ட்ரிபிள் ஃபோர்சஸ். அதாவது முப்படைகளின் அவர் தான் சுப்ரீம். முப்படைக்கு தளபதி ஒருத்தர் இருக்காரு. சரியா? அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் தனியா ஒருத்தர் இருக்காரு முப்படைகளின் தளபதி. ஆனா அதுக்கு சுப்ரீம் கமாண்டர் எடுத்துக்கிட்டா யார் இருப்பீங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்ப 4 பேர் இருக்கா? இந்த வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லுவார்ல, சரியா? அந்த மாதிரி இருக்கிறது என்ன? நான் யாரு? உனக்கு புருஷன், உன் பிள்ளைகளுக்கு தகப்பன். என் பேரை வந்து எது வைக்காம ரைஸ் மில்லுக்கு என் பேரை வைக்காம உங்க அப்பன் என்ன எங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்கோமா? படம் பார்த்தீங்களா தம்பி? ஜில்லுன்னு ஒரு காதல். செம அப்டேட்டா இருக்கீங்க, சூப்பர். ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு அப்டேஷன் அது சொல்லியிருப்பாரு. அப்ப முழுசா இவருக்கு எத்தனை பேர் இருக்கு? 4 பேர். பிரசிடென்ட்டுக்கு முழுசா எத்தனை பேர் இருக்கு? 4 பேர். ஒண்ணு என்னது? சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது என்னது? மூணாவது என்னது? இப்ப நான் நோட்ஸ் எழுதி போட போறதில்ல. இதை நான் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நோட்ஸ் நீங்க வந்து நல்லா நீங்க எழுதி காமிக்க போறீங்க. பிரசிடென்ட்னா நீங்க என்ன பேர் இருக்கு? 4 பேர் சொல்லிருக்கீங்களா? ஸ்பாட் என்னது? மைண்ட் அப்படியே படிக்கிறது.
மேல படிக்கிறது மைனர். ஆர்டிகல் என்னது? 52 அப்படி எத்தனை பேர் இருக்கு? 4 இப்ப பேர் அவருக்கு பேர் சொல்லியாச்சு. இப்போ இவருக்கான தகுதிகள் பார்க்க போறோம். குவாலிஃபிகேஷன் டு பிகம் a president of India. ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்குரியான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிசன் தான். he should be a citizen of India. he should be he போடக்கூடாது, they should be a citizen of India. அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், இந்திய பிரஜையாக இருக்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டு அப்படிங்கிறது வந்து he should have completed 35 years. அவர் வந்து 35 வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். பேசுங்க. 35 வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். ரெண்டு அப்படிங்கிறது. மூணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா he should be qualified as a member of Lok Sabha. he should be qualified as a member of Lok Sabha. இவர் லோக் சபா மெம்பர் ஆவதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். யாரு? பிரசிடென்ட். நல்லா பேசுங்க. பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த பதவியில பெற்றிருக்கணும்? லோக் சபா ஆவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கணும். இது மூணு தகுதி. அதாவது பெற்றிருக்க வேண்டிய தகுதி. ஒன்னு சிட்டிசனா இருக்கணும், ரெண்டு 35 வயசு பூர்த்தி இருக்கணும், மூணு லோக் சபா மெம்பர் ஆவதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்கணும். மூணு இவர் இந்த தகுதிகளை பெற்றிருக்கணும்னா அவங்க வந்து மெம்பர் ஆகணும்னு அவசியம் இல்ல. எந்த மெம்பர்? லோக் சபா மெம்பர் தகுதியில பெற்றிருக்கணும். தகுதி மெம்பரா இருக்கணும் அவசியம் இல்ல, தகுதியை பெற்றிருக்கணும். பேசுற புரியுதா? நான் மெம்பரா இருக்கணும்னு சொல்லல, தகுதியை பெற்றிருக்கணும். அதாவது அந்த மெம்பர் ஆவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கணும். பேசுற புரியுதா? அப்ப நம்ம லோக் சபா மெம்பர் ஆவதற்கு தகுதியை பார்க்கும்போது இவருக்கு ஈக்குவல் ஆகும். அதான் சொல்லிடுறேன். இவர் லோக் சபா மெம்பரா இருந்தா மட்டும்தான் அவர் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லல. நான் சொன்ன கான்செப்ட் நினைக்கணும். அவர் லோக் சபா மெம்பர் he should be qualified as a member. சரியா? சோ குவாலிஃபைடா இருக்கணும் அவசியம் இல்ல, should be qualified. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தகுதியில தான் பெற்றிருக்கணும். மெம்பர் ஆவதற்குரிய தகுதியில பெற்றிருக்கணும். சரியா? ரைட். அப்ப இது மூணு பெற்றிருக்க வேண்டிய தகுதி. அப்ப அவருக்கு இல்லாத தகுதி என்னன்னு சொன்னா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெம்பர் ஆவதற்குரிய ஒரு ஆக முடியாதுன்னு சொல்றோம்ல, யார் யாரெல்லாம் ஆக முடியாதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லுனாட்டிக் பர்சன், லுனாட்டிக் ஆர் மென்டலி ரிட்டார்ட், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர் அது உள்ள இருக்க முடியும். மனநலம் பாதிக்கப்பட்டவர் உள்ள இருக்க முடியாது. ரெண்டாவது இருக்கு சார் இன்சால்வென்ட். இன்சால்வென்ட் அப்படின்னா கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாது, கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாதவர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறாரு, கிரிமினல் வழக்கா இருக்கு, அல்லது ரொம்ப இந்த மாதிரி கொலாப்ஸ்டா இருக்கிறாரு, இந்த மாதிரி அவர்கள் எங்க வர முடியாது? குடியரசு தகுதியில் பார்த்துச்சா? தகுதியில் இருக்க வேண்டிய தகுதி 3, இருக்க கூடாத தகுதி 3. 3 + 3 6. இப்ப எலெக்ஷன் என்னங்க? எலெக்ஷன். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு கேட்டா இட் இஸ் பியூர்லி இன்டைரக்ட் எலெக்ஷன். என்ன எலெக்ஷன்? தேர்தல் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன், இன்டீரியர் எலெக்ஷன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். டைரக்ட் எலெக்ஷன்னா நீங்களும் நானும் நேரடியாக ஓட்டு போடுறது. இப்ப லோக்சபா மெம்பருக்கு நம்ம நேரடியாக ஓட்டு போடுவோம், எம்எல்ஏக்களுக்கு நம்ம நேரடியாக ஓட்டு போடுவோம், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பாடியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரடியாக ஓட்டு போடுவோம். அதுக்கு பேரு டைரக்ட் எலெக்ஷன். என்னங்க? டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் என்னன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷனா, இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்ட் எலெக்ஷன். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷனா, டைரக்ட் எலெக்ஷன் கேட்டா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஏன் அப்படின்னு சொன்னா நாம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் ஓட்டு போடுறோம், அதுக்கு பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன். பேசுங்க, அதுக்கு பேர் என்ன எலெக்ஷன்? இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். இதுக்கு யாரு சார் இதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுவுக்கு பேர் என்னன்னு கேட்டா எலக்டோரல் காலேஜ். எலக்டோரல் காலேஜ். என்ன காலேஜ்? எலக்டோரல் காலேஜ். அதுக்கு தமிழ்ல பேர் வந்து தேர்வு குழாம் அப்படின்னு சொல்றோம். எலக்டோரல் காலேஜ் யாரு? தேர்வு குழாம். இதுக்கு பேர் எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தேர்வு குழாம். சோ தேர்வு குழாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழாம்னா இந்தலா குழாம், தேர்வு குழாம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எலக்டோரல் காலேஜ் அது தேர்வு குழாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன், பிரசிடென்ட்டோட எலெக்ஷன். சோ யார் சார் ஓட்டு போடுவாங்க? பிரசிடென்ட்க்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா லோக்சபால தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ். இப்பதான் லோக்சபால தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பரே கிடையாது, 543 பேர் தான் இருக்காங்க. 543 பேர் ஓட்டு போடுவாங்க. எங்கே? லோக்சபா மெம்பர்ஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல லோக்சபா மெம்பர்ஸ் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பர் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ராஜ்யசபா மெம்பர்ல எல்லாரும் ஓட்டு போடுவாங்க எக்ஸெப்ட் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 உறுப்பினர்கள் நீங்களாக, எக்ஸெப்ட் 12 மெம்பர்ஸ். சரியா? அவங்க குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. குடியரசுத் தலைவருக்கு தான் ஓட்டு போட மாட்டாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஓட்டு போடலாம். புரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம 12 பேர் ஓட்டு போட மாட்டாங்க. எங்க? ராஜ்யசபா. அப்ப லோக்சபால 543 பேர், ராஜ்யசபால 245 பேர்ல 233 பேர் ஓட்டு போடுவாங்க. அந்த 12 பேர் ஓட்டு போட மாட்டாங்க, 233 பேர். அதுக்கப்புறம் எல்லா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாருங்க,
அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏக்கள் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? ஓட்டு போடுவாங்க. இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் only elected members only அப்படிங்கறவங்க மட்டும் ஓட்டு போடுறாங்க. அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவங்களும் சட்டமன்றத்துல இருக்கக்கூடியவங்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா பிரசிடென்ட் வந்துட்டாரா? அப்ப ஒண்ணு பார்த்தது பேரா, அதுக்கப்புறம் தகுதியா, அதுக்கப்புறம் தேர்தலா? இப்ப சொல்லுங்க, பேர் எத்தனை பேர் இருக்கு இல்லையா? 4 பேர். இந்த 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. நீங்க 4 பேர் 4 விதமா சொல்லுங்க. முதல்ல இருக்க 4 பேர் சிட்டிசனா இருக்கும். அவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கும். ஓ பேரா? முதல் சிட்டிசன். அவர் பேர் முதல் சிட்டிசன். 2 நாமினல் ஹெட். நீங்க தகுதியை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறது பேரு. நான் சொன்னேன்ல அந்த ரைஸ் மில்லுக்கு யார் பேர் வைக்கணும்னு சொல்லி. பாத்தியா? அதுக்கு தான் வாயத்தாரு சொல்றது. ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். மாநில அதுவாக இருக்கக்கூடிய அரசின் தலைவர் முப்படைகளின் சுப்ரீம் கமாண்டர். முப்படைகளின் சுப்ரீம் கமாண்டர் 4 பேரா? 4 பேர் சொல்லியாச்சு. தகுதிகள்ல ஒண்ணு இல்லையா? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். லோக்சபா மெம்பர் அவர் பேர் தகுதியில பெற்றிருக்கோம். அண்ணாமலை முடிக்கிறவர் 3 தொகுதி சொல்லியாச்சு. அந்த தகுதி என்ன? 3 தொகுதி இருக்கக்கூடாது. என்னது? இன்ஸ்டால்மெண்டா இருக்கக்கூடாது. பணம் திருப்பி செலுத்த முடியாது இருக்கக்கூடாது. மென்டல் ரெக்கார்டா இருக்கக்கூடாது. எந்த ஒரு அது நான் சொல்ல மறந்துட்டே பாருங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னா, இவர் ஆதாயம் தரும் பதவியிலையோ அல்லது ஒரு என்ன சொல்றது பதவி he should not hold any government or legal profit. எந்த அரசு பதவியிலையோ ஆதாயம் தரும் பதவியிலே இருக்கக்கூடாது. அரசு பதவியிலையோ ஆதாயம் தரும் பதவியிலே இருக்கக்கூடாது. 3 இருக்கணும், 3 இருக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க, ஆன்லைன்ல சொல்லுங்க. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு? மகாலட்சுமி சொல்லுமா? குடிபிரை ஆன் பண்ணுப்பா. மகாலட்சுமி குடிபிரை கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? ஆனா யூ ஆர் இன் கிளாஸ். கையெல்லாம் தூக்க கூடாது. வாய்ட்டாந்து பேசணும். வாய்ட்டாந்து பேச முடியாதா? பேசுங்க. நாகலட்சுமியா? இல்ல நான் நாகலட்சுமி கூப்பிடல. நான் கேட்டது மகாலட்சுமி. கை வைத்திருக்காங்க. நாகலட்சுமி நான் கூப்பிடல. நான் கூப்பிட்டது வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமி கை மட்டும் வைக்க கூடாது. என்ன மெசேஜ் அனுப்பணுமா? எதனால கை வைக்கிறீங்க? அப்ப பதிலா சொல்லுங்க. உங்களால கை வைக்க முடியல, பதில் சொல்லுங்க. ரிட்டர்ன்ல கொடுங்க. ரிட்டர்ன்ல சரியா? ரிட்டர்ன்ல கொடுங்க பாப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் யாருன்னு கேக்குறேன்.